காமாட்சி நாயுடு. என்னன்னா ஒரு திட்டத்தை நம்ம அறிவிக்கிறோம், ஆனா ஒரு ஆண்டு கழிச்சோ இல்ல சில மாதங்கள் கழிச்சோ அந்த திட்டத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரில இருக்கு. சொல்லுங்க, 2340 கோரிக்கை மொத்தமா எல்லா 234 தொகுதியில இருந்தும் வந்திருக்கும். ஆனா நம்ம நிறைவேற்றினது எத்தனை? இன்னைக்கு அமைச்சர் எவ்வளவு சொல்ற? 57 கோரிக்கைன்னு சொல்றாங்க. என்னது 5ல் 1 பங்கு தான் நிறைவேற்ற முடியுமா? எதிர்கட்சி தலைவர் 10 கோரிக்கை கேட்டீங்க, 10 கோரிக்கை கொடுத்தேன், அதில் 2 கோரிக்கை தான் என் தொகுதியிலேயே நிறைவேற்றிருக்கீங்க, இது மாதிரி 2 தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வேணா கேட்டு பாருங்க. ஆமா சொன்னாரு. ஆமா 2 நிறைவேற்றிட்டோமே அப்படி பார்க்கணுமா? 8 நிறைவேற்றல சார், அதைத்தானே கேட்பாங்க சார். குறை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கும், நிறை என்பது ஆட்சியாளர்களுடைய கையில தான் இருக்கு. அது நம்ம ஆட்சியாளர்கள் எப்படி குறை எல்லா இடத்துல இருக்குன்னா குறையோட தான் இப்ப தமிழ்நாடு அரசு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்க. குறை இருக்கு ஐயா. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் நிலைமை. எந்த அரசுன்னு ஏன் இதை மட்டும் பொதுவா பேசுறீங்க? ஸ்பெசிபிக்கா பேசுங்க. உங்க ஆட்சியில குறை இருக்கா இல்லையா? எங்க ஆட்சியில இருக்க குறைகள் களையப்பட வேண்டிய குறைகள் களைந்து கொண்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். உங்க ஆட்சி தான் களையணும்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரணும் 2026ல. முழிச்சு பாருங்க சார். தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்களா? தூங்குறேன்னா அதனாலதான் போல இல்ல காமாட்சி நாயுடு சார். இப்ப என்னன்னா எத்தனையோ இந்த திட்டம் மட்டும் கிடையாது, இல்லம் தேடி கல்வின்னு ஒண்ணு சொன்னீங்க. அதனுடைய இப்ப இருக்கக்கூடிய செயல்பாடு என்ன? இல்லம் தேடி மருத்துவம்னு சொன்னீங்க. எத்தனை பேருக்கு நீங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள். நான் முதல்வர் திட்டம்னு அறிவிச்சீங்க. ஒரு விஷயம் பேரு மட்டும் நல்லா வைக்கிறீங்க, அதுக்கு சோறு வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு இவங்க கலாய்க்கெல்லாம் செய்யறாங்க. கலாய்ப்பாங்க. எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல கேட்பாரு, என்னாச்சு வீடு இல்லந்தோடு கல்வி என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு எங்க கல்வி அமைச்சர் பதில் சொல்லுவாரு. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவத்தை பத்தி கேட்டா மருத்துவத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. அதனால இங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் என்ன பண்றாரு, திமுக ஆட்சி என்ன பண்ணுது அப்படிங்கறதையும் எதிர்கட்சி தலைவர் கேட்டாதான் நீங்க மக்கள்கிட்டயே சொல்லுவீங்க. அப்ப உங்க ஆட்சி நிர்வாகத்தை நடத்துறதே பின்னாடி இருந்து எதிர்கட்சி தலைவர் தான் சொல்ல வரீங்களா? எதிர்கட்சி தலைவருக்கு தாங்க முழு உரிமை இருக்கு. அவர் தாங்க சட்டமன்றத்துல எல்லாத்துலயும் கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்விக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணிருக்கோம் பதிலா இப்ப நான் கேட்கல. அப்புறம் ஏன் செய்யலன்னு கேட்டா அதுக்கான பதில சொல்லாம நாங்க செய்யலன்னு சொன்னா ஏங்க செய்யலைன்னா என்னத்த செய்யல? அவர்தான் ஏற்கனவே அவர் சொன்னாரு, இங்கிட்டு இருக்க வைகை டேம் தூக்கி ஒரு குறுக்கீடு சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாவே மைக் செட் மணிமாற மைக் ஒயர் பிடிங்கி விட்டுறாரு. அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு கூட அதானே? இப்பெல்லாம் அது இல்ல. இன்னைக்கு மைக் செட் மணிமாற ஒயர் பிடிங்கி விட்டாரு. எதிர்கட்சி தலைவர் எப்பெல்லாம் எந்திரிக்கிறாரோ மைக் செட் மணிமாறனோட வேலையை முதல்ல ஒயரை பிடுங்க, மைக் டெஸ்டிங் 1 2 3. இது ஜனநாயகமா? பார்லிமெண்ட்ல கூட இந்த மாதிரி நடக்குது இல்ல சார். பாஸ் ஆக்காங்கிறீங்கல்ல, அவங்க கூட சன்செட் டிவில பாத்தீங்கன்னா இந்த ராகுல் காந்தியோட பிதற்றல் எல்லாம் வெளியிடுறாங்க. ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் இது வரைக்கும் பேசுறது தடை இல்லாம ஒளிபரப்புறீங்களா? நெஞ்சுக்குள்ள வெள்ள சொக்காக்குள்ள இருக்கிற மஞ்சாத்தை தாண்டி இருக்கிற இதயத்தை தொட்டு சொல்லுங்க. நான் சட்டமன்ற நடவடிக்கையை பார்க்கலையா? பாத்தீங்களா? அப்ப பார்க்காம அரசுக்கு அப்ரப்டா நீங்க வந்து இல்ல இது எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நான் கேட்டேன். 10 கோரிக்கை என்னுடைய தொகுதியில 10 கோரிக்கை கொடுத்தேன், அதுல 2 கோரிக்கை அதெல்லாம் நீங்க சொன்னது சரிதான். ஆனா இப்ப அரசு வந்து இத்தனைக்கும் அவங்க அந்த 520 வாக்குறுதியில ஒரு வாக்குறுதியா இதை சொல்லியிருந்தாங்க, நாங்க நேரலை பண்ணுவோம்னு. அதை கூட இவங்க பண்றது இல்ல. அப்ப அரசு பண்றது தப்பு தானே? சரி, தப்புன்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே தப்பு தான் சார். அத மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஸ்பெசிஃபிக்கா வந்து எல்லாத்தையும் நல்லதாவே நினைங்க சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க. நல்லதே நினைங்க சார். உங்கள மாதிரி அரசு தப்பிச்சுக்குது. அரசு கேள்வி கேட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பதில சொல்றது, சம்பந்தமே இல்லாம புறாவுக்கு பிஸ்கட் போடுறதை எல்லாம் ஒரு போட்டோவா போட்டு நீங்க பாட்டுக்கு அப்படி விளம்பரப்படுத்திட்டு போறீங்க. மக்களுக்கு என்ன கொடுத்தீங்க அதத்தான் கேக்குறாங்க. மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது எங்க அரசு தயக்கம் இல்லாம தடை இல்லாம தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க? அதெல்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு. நீங்களா சொல்றீங்க அப்ப மகளிர் உரிமை தொகையெல்லாம் அதுக்கு தான். நாங்க அது எதுக்கு
அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க எல்லாத்தையுமே ஓட்டா மட்டும்தான் பாப்பீங்களா சார்? சார் இங்க பாருங்க, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி பேசவே பேசாதீங்க. மீண்டும் 26ல் நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம், கவலையே விடுங்க. நீங்க யாரு கூட போய் கூட்டணி வச்சாலும் ஒன்னும் உங்க கூட்டணி தேர்தல் பத்தி யாருமே கேட்கல. நீங்க அந்த தைரியத்தை தான் எங்களுக்கு நாங்க செய்வோம்னு சொன்னீங்களே, ஏன் அதையெல்லாம் செய்யல அப்படிங்கிற கேள்வி. ஒரு விஷயம் சார், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுக்கறாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க, அதை வந்து நிறைவேற்றி தரப்படுமா படாதா அப்படின்னு அமைச்சர்கள் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. இதுதான ப்ரொசீஜர். ஆமா. இதை தாண்டி முதலமைச்சர் என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு. 234 எம்எல்ஏ, 234 தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ அவரை தவிர மீதி இருக்கிற எல்லாருமே நீங்க எனக்கு வந்து லிஸ்ட் கொடுங்க, 10 கோரிக்கை கொண்ட லிஸ்ட் கொடுங்க, அந்த கிரீவன்ஸ் எல்லாமே நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு படாடோபமா மிகப்பெரிய விளம்பரம் பண்றீங்க. ஆனா அதன் மூலமா விளைஞ்ச பயன் என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இங்க இல்லையே. ஏன் சார், அதாவது ஒரு தொகுதியில 10 கோரிக்கையில 2 கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கோம், 8 கோரிக்கையை வந்து காலந்தாழ்த்தி செய்யறோம்னு சொல்லி இருக்கோம். காலந்தாழ்த்தி எப்ப? ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகு. ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, இப்போ 2 கோரிக்கை முடிச்சாச்சு, மீதம் இருக்கிறத அப்ப நம்ம என்ன சார் பண்ணிருக்கணும், எங்கனால 2 கோரிக்கை தான் செய்ய முடியும், எல்லா தொகுதிக்கு 2 கோரிக்கை கொடுங்க, நான் 1 வருஷத்துல நான் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லணும். ஆனா 2022ல கேட்டது இன்னைக்கு 2025 ஆயிருச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருச்சு சார். இப்ப வரைக்கும் நம்மளால செய்ய முடியலன்னா அப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி நிர்வாக திறமை இல்ல அப்படிங்கறது ப்ரூவ்டு தானே. ஐயா நீங்க எப்படி வேணாலும் உருட்டுங்க, எங்களுக்கு அந்த உருட்டை பத்தி கவலை இல்ல. நாங்க எங்க ஆட்சியை நாங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்போம், மக்கள் எங்களுக்காக வாக்களிப்பாங்க. மக்கள் சார் மறுபடியும் ஒண்ணு புரியுது உங்களுக்கு, எதை கேளு மக்கள் வாக்களிப்பாங்க, வாக்கு நாங்க நல்லாட்சி பண்றது சாட்சி. ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க முதல்ல 2020. ஒரு நிமிஷம் சார், 2021ல உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 4 வருஷமா என்ன செஞ்சீங்கன்னா ஒரு திட்டத்தையும் ஸ்பெசிபிக்கா கேக்குறாங்க. ஆனா அதுக்கு பதில் சொல்றதுக்கு நம்மளால முடியலையே. இல்ல நாங்க நல்லது செய்ய போய் தான் 24லயும் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சாங்க. பாத்தீங்களா? மறுபடியும் 24 எங்களுக்கு கொடுத்தாங்க, 24 ஓட்டு போட்டாங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க, மத்திய அரசு என்ன திட்டத்தை வாங்கிட்டு வந்தீங்க, இங்க தமிழக அரசு செய்ய வேண்டியதையாவது ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லையே. கேட்டா 40, எங்க கிட்ட 40 சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு கிடைத்த பயன் என்னன்னு கேக்குறாங்க மக்கள் எல்லாமே. இங்க பாருங்க, எங்கேயுமே வந்து மக்கள் சிரமமின்றி வாழ்றது தமிழ்நாட்டு மக்கள் தான் வாழ்றாங்க. முழிச்சு பாருங்க சார், இதுக்கு மேல என்னால பேசவே முடியல. இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கூட எழுப்பிரல, இப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எப்படி? நாங்க நடிக்கல ஐயா, உண்மையை சொல்றோம். கண்ணை மூடிட்டு மக்கள் சூப்பர் மக்கள் மகிழ்ச்சி அப்பான்னு கூப்பிடுறாங்க, இப்படியே தான். இதுக்கு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? மக்கள் சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு தான் ஆட்சிக்கு வந்தோம். மக்கள் சந்தோஷமா வாழ வச்சாங்க. ஆமா சார். இல்ல இந்த கோரிக்கை இருக்குல்ல, கோரிக்கை இருக்குன்னு என்ன கோரிக்கை? 34 தொகுதியிலும் மக்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த கோரிக்கையில பெரும்பான்மையான கோரிக்கை என்ன தெரியுமா? எல்லா தொகுதிகளுக்கும் அவங்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு சிசிடிவிக்கள்லாம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் இருக்கு. அதை நம்ம சரியா பண்ணியிருந்து அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையங்களையும் உளவுத்துறையும் நம்ம சரியா நிர்வாகம் பண்ணியிருந்தா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நம்ம தீர்த்து வச்சிருக்கலாமா இல்லையா? ஏன் அதையெல்லாம் இன்னும் பண்ணாம? ஒரே நாளையில வந்து ஒரு சிசிடிவி வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு ஃபுல்லா வைக்கிறதுனா எத்தனை? சரி, நீங்க கின்னஸ் ரெக்கார்ட் ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரே நாள்ல பண்ணலாம். 3 வருஷம் ஆச்சு. எவ்வளவு 4 வருஷம் ஆச்சு. இங்க பாருங்க, சென்னையில எல்லா இடங்களிலும் எந்த சிசிடிவி கேமராவும் வர்க் ஆகிறது இல்ல. யார் சொன்னா வர்க் ஆகிறது இல்ல? கடைகள்ல பக்கத்துல ஒவ்வொரு தனியார் இடங்கள்லயா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை சார்ந்தவங்க. 1000 நாள் ஆச்சு சார். விவரம் தெரியாம பேசாதீங்க. 2022 கேமரா பேர்ல ஊழல். ஏமா கொஞ்சம் இருங்கம்மா. கேமரா இங்க பாருங்க, கேமரா வர்க் பண்ணதுனால தான் இந்த 7 பேர்த்திட்ட ஸ்நாக் இது பண்ணானுங்கல்ல, பறிச்சானுங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க கண்டுபிடிச்சு அத நாங்க கண்டுபிடிச்சோம். அது கேமரால தான். எங்க கேமரால தனியாரிடம் வாங்குறாங்க, வீடுகள்ல போய் வாங்குறாங்க. காங்கிரஸ்னுடைய மாவட்ட தலைவருடைய கொலை யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லாமே எத்தனையோ வழக்குகள் இன்னும் அப்படியே நிலுவையிலே இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எத்தனை வழக்குங்க? ஆம்ஸ்ட்ராங் வழக்குல நாங்க சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. ஒண்ணு இல்ல, ஞானசேகரனுக்கு என்ன ஆச்சு, ஜாபர் சாதிக்கு எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சீங்க. ஞானசேகரன் இங்க வந்து சிசிடிவி எல்லாம் வர்க் ஆகுது, கஞ்சா போதை எல்லாத்தையும் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க. கஞ்சா போதை எங்கங்க இருக்கு?
கஞ்சாங்கிறதே இல்ல நன்றி தமிழ்நாட்டுல. சார். நீங்க என்ன செவ்வாய் கிரகத்திலயா நாங்க இருக்கீங்க? செவ்வாய் கிரகத்துல இல்ல, உங்க சேனல்ல தான் உட்கார்ந்து பேசிட்டு தெரியுது இல்ல இருக்கேன். சார். கஞ்சாவே நீங்க எங்கேயும் இல்ல. முதல்ல கண்ணை திறந்து பாருங்க. நன்றி சார். தமிழ்நாட்டுல கஞ்சாங்கிற பழக்கமே இல்ல. பாக்குறேன் ஐயோ, சார். கடவுளே. வாரா இருங்க. நீங்க முதல்ல பாருங்க, நியூஸ் சேனல்ஸ் பாருங்க. ஆமா, நீங்க உங்க பொன்னியின் சேனல்ல சார். போடுவீங்க. இப்ப என்னன்னா காமாட்சி நாயுடு சார் வேற எதையுமே செய்யல. நீங்க சொல்லாததை செஞ்சதுன்னா துணை முதலமைச்சர் பதவி கொண்டு வந்ததுதான் நீங்க சொல்லாதது செஞ்சது. வேற என்னமே நீங்க செய்யல. ஐயா, ஒரே இங்க இதுல பாருங்க, நாங்க சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்ல எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, எந்தெந்த வழிகளில் செலவு பண்ணியிருக்கோங்கிறத ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அரசுக்கு வருமானம் எந்தெந்த வழிகள்லாம் வராம வேறு பக்கம் மடைமாற்றம் செய்யப்பட்டதுங்கிற விவரங்கள்லாம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அது உங்களுக்கு உங்களுடைய தெரியும்னா நீங்க முன்னாள் சொல்லுங்க. நிதியமைச்சர் சொன்னாருன்னெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்களே. இப்ப அதெல்லாம் சொல்லுங்க. நாங்க சட்டமன்றத்துல தெளிவா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கோம். இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு செலவாயிருக்கு, எந்தெந்த ஹெட்ல செலவு அதான் சார் அப்படிங்கறதெல்லாம் அபிஷியலா சொல்லியிருக்கோம். இருக்கிறதானே சொல்றீங்க. ஆமா, அபிஷியல் தான் எல்லாம். அன்அபிஷியலா அன்அபிஷியல்லாம் கிடையாது சார். என்ன அன்அபிஷியல்? நாங்க என்ன திருடனா? எங்களை பார்த்து திருடன்னு சொல்றீங்களா? என்ன பேசுறீங்க? இந்த வார்த்தைக்கு நீங்க அப்ப அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இவங்க பேசுறாங்க 3 சீங்கறாங்க. என்ன 3 சீ? இந்த வார்த்தைக்கு நீங்க தான் பொறுப்பு. சார், அதுக்கு அந்த நாங்க மாதிரி பொறுப்பு சொன்னாங்களா எடுக்க இல்லையா? முடியாது. 3 சீன் சொன்னாங்களா இல்லையா? ஆமா. அப்புறம் நீங்க சொன்ன அதே அவர்கள் dialogue சொன்னது. தான். அது ஸ்டாலின் ஐயா சொன்னாரு. அவர் சொன்னாரு. இந்த அம்மா இப்ப அதை சொன்னாங்களா இல்லையா? சொல்லுங்க. நீங்க சொல்றதுதான் அதனால பட்ஜெட்ல நாங்க தெளிவா கொடுத்துட்டோம். 3 சீன் சொல்லலையே 30 சீன் சொல்லிருக்கணும். அந்த முன்னாள் நிதி அமைச்சர் இத சொன்னாரு. பாருங்க, அதனால கோச்சிக்கிட்டீங்களோ? நீங்க எதை வேணாலும் உருட்டுங்க, என்னத்தை வேணாலும் நாங்க பேசுங்க. எங்க உருட்ட போறோம்? உங்க சேனல் ஆச்சு, உங்களுடைய இல்ல, இஷ்டம் ஆச்சு, காமாட்சி எதை சார், வேணாலும் அப்ப என்ன பேசுங்க. சட்டமன்றம் நீங்க ஆளுங்கட்சி, நீங்க என்ன வேணாலும் உருட்டுங்க அப்படின்னு அவங்க திடீர்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுதான் சொன்னாங்கன்னா சொல்லிட்டு தான் போகணும். நானும் அதே மாதிரி சொல்லிட்டு தான் போகணும். வேற என்ன வழி? நாளைக்கு கூப்பிட்டா வந்து உட்கார போறேன். நன்றி காமாட்சி ஆமா. சார்.